நம்மளுக்கு வந்து 299K வந்துட்டு 300K இன்னைக்கு வந்துரும். எதுக்காக வந்திருக்கும் நீ நினைக்கா? இப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறதுனா இப்போ அவங்களோட சப்போர்ட் தான் ஃபர்ஸ்ட். சரி. ரெண்டாவது நம்ம பண்ற வீடியோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இப்போ வந்து ஐடி வந்து இப்போ உன்னோட நீயே டெய்லி எனக்கு சொல்லுவ இந்த மாதிரிலாம் நல்லா பண்றாங்க, நல்ல மெசேஜ் நல்ல மெசேஜ் பண்றாங்க, எல்லாரும் நல்லா சூப்பரா பண்றீங்கன்னு சொல்றாங்க. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சாப்பாடு வீடியோ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க வந்து கேக்குறாங்க அடுத்து எப்பவும் போறீங்க சாப்பாடு வீடியோ, நாங்க வந்து ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நம்ம வந்து என்னன்னா நம்ம எதார்த்தம் நடக்கூடிய நம்ம போடுறோம். நம்ம வந்து எங்க வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம வீடியோ போடல, நம்ம பண்ற வேலையை நம்ம வந்து அடுத்து தெரியப்படுத்தும் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி நம்மளுக்கு விவசாயம் பண்ணலாம் ஒரு ஆசை நம்ம தூண்டணும். ஆசை தூண்டினாதான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. ஆமா. நீ என்ன நினைக்கா? நான் நினைச்சேன் எல்லாரும் படிச்சு நல்ல வேலையில இருக்கதான் ஆசைப்படுவாங்கட்டு நினைச்சேன். பத்துக்க இப்ப நீ சொன்னா பத்தியா 3 லட்சம் பேருக்கு மேல நம்ம ஃபாலோ பண்ணுதாங்கட்டு. இப்பதான் தெரியுது எவ்வளவு பேர் விவசாயத்தை லவ் பண்ணுதாங்க, விவசாயத்து மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கட்டு தெரியுது. பத்துக்க நம்ம போடுற வீடியோ இந்த காமெடி இதெல்லாம் பார்த்துங்களே, நம்ம மூஞ்ச பார்த்துங்கள. ஒரே முக்கிய காரணம் வந்து விவசாயத்தை வந்து உலகறிய செய்யணும் அப்படிங்கிற இதுதான் இவ்வளவு ஃபாலோவர் மேல ஏறி இருக்கு. பத்துக்க எனக்கு நீ இன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்துக்க நம்ம வீடியோக்கு இவ்வளவு ஆள் இருக்கா, இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்களா சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி நம்ம அப்படியே பண்ணிட்டு இருப்போம். இந்த விவசாயத்தை எது வரை கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டே இருக்கணும், கொண்டு சேர்த்தரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைப்பேன் என்னடா நம்ம இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு. அப்ப நம்ம வந்து நம்ம வீடியோ எவ்வளவு பிடிச்சிருந்தா அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கே தோணுது பேரு எப்படா வீடியோ போடாங்க, அவங்களே நினைப்பாங்க எப்படா வீடியோ போடாம அடுத்தடுத்து வீடியோ பாக்கலாம் எப்ப போடுவாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அவங்க. நம்ம பண்ற பார்த்தீங்கன்னா வாழை நெல்லு அந்த மாதிரி நம்ம பண்றோம். ஆனா நிறைய விவசாயம் எல்லாரும் பண்றாங்க. விவசாயிகளுக்கு எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நிறைய பேரு நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் விவசாயம் பண்ணிட்டு சென்னையில என்ன வேலையில இருந்தாலும் சரி, சென்னையோ பெங்களூரோ எங்க இருந்தாலும் சரி, ஊர் உள்ள நம்மளும் ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும், நம்ம அப்பாவை அங்க பயிர் வைக்க விடணும், நம்ம அண்ணனை பயிர் வைக்க விடணும், நம்ம தம்பியை பயிர் வைக்க விடணும், நம்மளும் விவசாயத்தை எவ்வளவுக்குள்ள கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும். ஏன்னா அந்த லைஃப் வந்து எப்போதும் ஒரே போல இருக்காது. அது முடிஞ்ச ஊர்ல வந்து செட்டில் ஆக சொல்ல நம்மளும் ஒரு விவசாயியா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. பத்துக்க நிறைய இருக்க ஆளு வாங்க, கிராமத்துக்கு வாங்க, வயக்காடு எல்லாம் வாங்க, நல்ல விவசாயம் பண்ணுங்க, விவசாயத்தை காப்பாத்திருங்க. அவ்வளவுதான். ஓகே, பாய்.